ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது என்னன்னு பாருங்கள். என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னா காடை முட்டை. இது கிடைக்கிறது ரேர். நாட்டு முட்டைக்கு எவ்வளோ தூரம் விட்டமின்லாம் அதில் இருக்கிறோ, ப்ரோட்டீன் அந்த மாதிரியான எல்லா விதமான இதுவும் நமக்கு இதுலேயும் இருக்குது. காடை முட்டை 12 முட்டை 50 ரூபான்னு அன்றைக்கி எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறப்ப மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இது பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கடையில் வாங்குகிற இந்த பிராய்லர் கோழி முட்டை கம்மி அப்படிங்கிறதுனால அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரியாக காடை முட்டை அடிக்கடி வாங்கி பொரிச்சு கொடுங்க. வெங்காயம் நிறைய போட்டு, பெப்பர் போட்டு, அந்த மாதிரி நிறைய அதை மாதிரி போட்டு கொடுங்க, நல்லது. நான் என் பையனுக்கு இப்படி தான் காடை முட்டையை பொரிச்சு மாதிரி கொடுப்பேன். இல்லாட்டி தோசை போட்டு அதில் இதை உடச்சி ஊற்றி ஒரு பெப்பர் பொடி தூவி அந்த மாதிரியும் கொடுக்கலாம். சளி பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும், உடம்பு கூலிங்காக இருக்கும், தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தெளிவாக கிடைக்கும். ஸோ பிராய்லர் கோழி முட்டை கொடுக்குறத விட இந்த மாதிரியான காடை முட்டை கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye. Have a nice Sunday.